எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கேட்டுறாதீங்க கைஸ் கமெண்ட்ல. நீங்கள் கமெண்டே பண்ண மாட்டீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணா என்ன பண்ணணும்? பண்ணானா என்னென்ன இங்கே கேள்விக்குறிலாம் கிடையாது, பண்ணணும் கைஸ், சரிங்களா? ஏன்னா உங்களுக்காக தான் இங்கே கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். லைவில் பண்ணுற வேலையெல்லாம் நான் வீடியோவாக போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். லைவில் இருந்தால் என்ன 4 மணி நேரம் 5 மணி நேரம் போட்டு மேட்ச்சை போட்டிருந்தா என்ன வீடியோ முடிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் ஒன்றுக்கே சப்ஸ்கிரைப் தொட்டின்னு எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமே தேவையில்லை. ஆனால் ஆண்டவன் என்ன சொல்லுவேன், வேற சிந்தி வேலை செஞ்சாதான்யா வேர்வைக்கே காசுன்னு ஆண்டவன் சொல்லியிருக்காரு. எல்லா பெரிய 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 ஆட்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது போக ஆண்டவன் சாமியை சொல்கிறேன், முருகன், என் முருகப்பன். எனக்கு முருகன் தான் ரொம்ப பிடிக்கும். கடவுள்னா எனக்கு முருகன் தான், அப்புறம் தான் எல்லா சாமியுமே பிடிக்கும். யாருமே பிடிக்கும், பிடிச்சது முருகன்ற எல்லா சாமியும் பிடிக்கும். நான் வட்ட முருகனுக்கு மாலை போடுவேன். என் பழைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முருகன் பக்தர் ஒருத்தர் பக்கத்தில் கத்திக்கிட்டு இருக்காரா லூசு மாதிரி. அவர் முருகன் பிள்ளை, நாங்கள் வேட்டூர் பிள்ளை, சரிங்களா? அவருக்கு முருகன் பிள்ளை தான். அவங்க அம்மா அப்பா இது பண்ணலன்னு நினைக்கிறேன் அவரை. அப்போ நீங்கள் பழனியில் தானே இருக்கீங்க, அப்போ இருக்கீங்க வந்தீங்க. அவர் தான் அவங்க அப்பா. எவ்வளோக்கு காசுக்கா? ஃப்ரீயா இல்லை எப்படி காசா? எவ்வளோ? 5 ரூபா தானே? நீங்களாம் 5 ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாது ப்ரோ. பார்த்தீங்களா? உங்களை பற்றி சொன்னோட நான் ஆக்கிட்டேன். இல்லை ப்ரோ நான் ஒன்றும் அதான் சொல்கிறேன். நீங்கள் பிறந்ததே ஒரு சாவக்கேடு ப்ரோ. இப்போதான் ஓலைச்சுவடியில் எடுத்து பார்த்தோம். உனக்கெல்லாம் பேரே ஓலைச்சுவடியில் வர்ற, நீ பிறந்ததே சாவக்கேடுன்றாங்க. சாவக்கேடுன்னு ரிவே பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? அதான் நீ சாவக்கேடுன்னு சொன்னது என்னை ரிவே பண்ணாங்க. நீ நல்ல குண்டி நாரக்குண்டின்னு சொல்லியிருந்தோன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னைய பற்றி தெரியும்னா ஒரு 35வது வீடியோவில் தான் தெரியும். ஆமாம், ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய கேவலப்பட்டவர். அதனால தான் அப்புறம் கூப்பிட்டான் அவரை, சரிங்களா? அவர் அவ்வளோ நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பொம்பளை பொறுக்கி அது அவர் தான். ஏன்னா 35வது வீடியோலேருந்து தெரியும் உங்களுக்கு. கத்தாடா ஆய் கொடுத்துக்கிட்டு இருக்கேல, அமைதியாடுறா. போட்டு கஷ்டம்னா சரி வெஸ்ட்டு கிடச்சி சரிங்களா? நான் வீடியோலேயே வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி தெரியாது, வீடியோலேயே வாய்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியாது. ஆனால் வீடியோலேயே நான் சுத்தமாக வாய்ஸ் கொடுக்கல, தனியாக தான் பேசி. யார் சாமி இவன் டெலிபோர்ட்டை லூஸு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். மணி லூஸாடா நீ? டெலிபோர்ட் எவனா இப்படி கொடுப்பானாடா? சொல்லு. டெலிபோர்ட்டு ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன், இவனா ஃப்ரீ ஃபயர் அடிச்சுட்டு போக சொல்லுங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் அடிச்சுட்டு போக சொல்லுங்க. டெலிபோர்ட்லாம் கிடைக்குமா? அது ஒரு கேரக்டர் ஸ்கில்லு ப்ரோ. அந்த கேரக்டர் காசு தாங்க அனுப்புவோம் கிஃப்டாக உங்களுக்கு ஒரு என்ன ஒரு சப்ஸ்கிரைபர் போவீங்க. இவ்வளோ பேசுறீங்களே, உங்கள் ஃப்ரெண்டுகிட்டெல்லாம் சொல்லி என்னை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? உங்கள் தம்பி தும்பின்னு பண்ணதெல்லாம் நான் கேட்கல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது பண்ண சொன்னீங்களா? நம்பிக்கை துரோகம் தானே நீங்கள் பண்ணுறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இது பெரிய நம்பிக்கை துரோகமாக இல்லையா? இங்கே பார்த்தா என் டீமெட்டை ஒருத்தர் சைஸில் அடிச்சிட்ருக்கீங்க. அவர் சொந்த கதைலாம் கேட்க தேவையில்லை. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம், சரிங்களா? பார்த்தா அங்கே ஒரு சந்தில் சிந்து போட்டு இறங்கிட்டு இருக்கேன். ஐயோ கீழே வேற ஒருத்தர் இருக்கேன், மேலேயும் இருக்கேன். அடி என்னடா எப்பயாவது எனிமி கிடைக்க மாட்டான்னு நினைப்பேன். இப்போ எனிமி கிடைச்சி சுட முடியாத நிலைமைக்கு இருக்கும். என்ன கொடுமை சார் இது? என்ன கொடுமை இது? யாருங்க இங்கே உடனே சாமி மாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாப்புல. கொண்டு போடாங்கிட்ட செல்ல. நானே டென்ஷனில் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுற டென்ஷனில் இருக்குண்டா. இனி எவனும் அடிச்சக்கூடாது சாமி. ஐயோ வரான்டா, வந்துட்டான்டா எனிமி வந்துட்டான்டா. க்ளூவால் போட்டு ரிவ்யூ பண்ணணும்டா இவங்கள. படம் ரிவ்யூ பண்ணியாச்சு. இனிமேல் செத்தாலும் நான் நிம்மதியாக சாவேன்டா. கட்டப்பா பாகுபலி மாதிரி மாமா கடைசியில் ஓங்கையால் என்னை சாவடிச்சிட்டல அப்படின்ற மாதிரி தான். கடைசியில் கட்டப்பா முதுகில் குத்துற மாதிரி இனிமே என் டீம்மேட்டே என்னை முதுகில் குத்திடக்கூடாது. அதனால தான் நான் டீம்மேட்டை ரிவே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எய்த்தாப்பில் மரத்தில் வேறு இனிமே இருக்கேன். சேராடே நம்மளுக்கு இனிமி போலி தான்டா, வசூல் ராஜாவை வர வேண்டியதாண்டா. இனிமி வசூல் இனிமின்றது இனிமேல் நம்ம காசு வசூல் பண்ணுற மாதிரி. தூரத்தில் வேறு ஒருத்தர் இருக்கேன். அப்போட நான் நல்லா டேமேஜ் அவனுக்கு வரண்டா.
மணி இருடா வரேன்டா டே மணி இரு வரேன் அவசரப்பட்டுறாத. அங்கே 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கில்லு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். கட்டி வச்சு குத்தி லூட்டு போல ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்கடா. சைலன்சர் வேறு இருக்குது. ஸ்னைப்பர் இல்லை படிப்பாரம்மா அப்படின்னு போட்டுறாங்க. சரிங்களா, படிப்பாருமா படிச்சுன்னு சொல்கிறேன்ல, படிப்பாருமா. எப்போ பார்த்தா சோறுன்னு இருந்தா எப்படி படிக்குது? உடனே எங்கள் அம்மா ஆமாம் உண்மைன்ட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. அது உண்மை தான்டா. பைத்தியம் சரியா. அம்மா ஏதாவது மிட்டாய் இருந்ததாம்மா மின்னுக்கிட்டே வேண்டாத. பூமர் இருறா முத செருப்பால் அடிப்பேன். இருக்கு பூமர் இருக்கு. தாங்க சரிங்களா. பூமர் வச்சிருந்து எங்க இப்ப வச்சிருந்த வளர் காலையில ஐயா வெறுப்புடா இந்த பைத்தியக்கார வெண்ணையெல்லாம் கூட வச்சிருந்தா எனக்கு தான்டா டே. வீடு கண்டென்ட் ஓடிதான் இருக்கு. இப்படியோ 4 கில்லு. ஐயோ மணி படிச்சு சொல்றல தனியா போய் தொலையாத மூதேவிய போய் தனியா போய் செத்து தொலையாத. உன்னை எத்தனை தடவை ரிவே பண்ண. என்ன எங்க அப்பா என்ன காசு கொட்டி போட்டா வச்சிருக்காரு எனக்கு. ஃப்ரீ ஃபயர்ல காசு எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் மரத்துலயா காய்க்குது. போட்டு வெறி ஆக்குறீங்களாடா. வெறுப்பு ப்ரோ, சத்தியமா சொல்ற வெறுப்பு காய்ஸ் வெறுப்பு. மண்டே காய விட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பார்த்தா இப்ப இனிமே அப்பாடா நல்ல வேலை அடே கில்லு கன்ஃபார்ம் பண்ணுண்டா. அப்பாடா 5 கில்லு ஆச்சுடா டே. சூப்பர்டா செம்ம ஃபார்ம்ல இருக்குண்டா. பாத்தீங்கன்னா கேம் பிளே இருக்கு. இந்த மேட்ச்ல கேம் பிளே இருக்கு காய்ஸ். கேம் பிளே பாத்தீங்களா 5 கில்லு. நம்ம தான் பூயா காய்ஸ், நம்ம தான் பூயா. மேட்ச் நம்ம கையில இருக்கு. பூயா எடுக்கிறோமோ இல்லையா டாப் 2 டாப் 3 அந்த மாதிரி போயிடுறாங்க. பாத்தீங்களா நான் இருக்கிற 10 கில்லா இந்த எடுத்துறோம் கைஸ். கண்டிப்பா எடுக்கிறோம். 5 கில்லு சோலாயா எடுக்கிறோம். பூயா நம்ம கையில. ஹேண்ட்ஷாப் வச்சு நான் என்ன பண்ணேன் இதோட சேர்த்து 6 கில்லு. ஐயோ ஒன்று தேவை வந்து தொலைஞ்சிட்டேன். மூதேவியே அடிச்சிடறா. அப்பாடா 7 கில்லு ப்ரோ. 7 கில்லு ஆயிடுச்சு. 3 கில்லு தான். வாடே 80 பேர் இருந்தாலும் பார்த்துக்கிறேன்டா. வாடாடே வாடா. கேம் பிளே இருக்கு கைஸ். இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு. உயிரை விட்டுறக்கூடாது. உயிர் இருக்கு. உங்களுக்கு ஐபிஎல்ல யாரு பிடிக்கணும்? எனக்கு சிஎஸ்கேல மெயினா யாரு பிடிக்கும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது எம்எஸ் தோனி. 2வது வந்து ஜடேஜா. எனக்கு ஜடேஜாவும் ரொம்ப பிடிக்கும் டோனி மாதிரியே. ஏன்னா அவரு ஆமா என்ன இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ வெறியோட தான் இருப்பாங்க. மறக்காம #CSன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க ஒரு ஏன்னா இங்க ஒருத்தர் வந்து லக்னோ டீம் பிளேயர். அதெல்லாம் ஒரு டீம் டாப்ல ஷர்ட் அது லக்னோ எழுதிருக்கு. கொடுத்துக்க போது நல்லா பாரு. தூக்கிட்டு வந்துட்டா. உடனே லக்னோ ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க சரிங்களா. நான் அப்படி பேச தப்புடா. இதுதான் சிஎஸ்கே பத்திர தப்பா இல்லையா? ஏன்னா வேர்ல்டு கப்னா நீங்க தான் வருவீங்க கீப்பரா. KL ராகுல் சரிங்களா. ப்ரோ என்னதான் நீங்க எல்லாரையும் சொன்னாலும் இந்தியான்னு வரும்போது எல்லாம் ஒற்றுமை தான். ஆனா இப்ப விளம்பரத்துல என்ன சொல்றாங்க, உங்க ஃபேன்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்றாப்ல. உடனே KL ராகுல் என்ன சொல்றாப்ல, ஃப்ரெண்ட்ஸ்னா இருந்தாலும் சரி ஈடு வரைக்கும் இருக்காது. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஓசிகள் எடுத்துட்டாப்ல மணி இங்க வந்து சரிங்களா. கடைசியில 50 பேருக்கு நான் ரிவே பண்ணேன். கடைசியில என்னைய ரிவே பண்ண ஒரு நாயும் வரல, ஒரு நாதியும் இல்ல. என்னை ரிவே பண்ண எவனாவது துணிச்சு போறானா ஜோனுக்குள்ள? ரிவே பண்ண போடாடு போடா, சீக்கிரம் போடாடு, சீக்கிரம் போடா, செத்து தொலைஞ்சிருவாடா நீ ஜோனுக்குள்ளே இருந்து. போடா 26 பேர் இருக்காங்கடா இங்க. சொன்ன சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டாஸ்க் கொடுத்துருக்காப்லடா, முடிக்கணும்டா. டே சீக்கிரம்டா. சூப்பர்ரா மாசா, சூப்பர் ரைவேடா மாசரா. நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் அவ்வளோதான் 200 டோக்கன் ஏற்றிட்டான். அங்கே ட்ராப் வேற இருக்குடா. பக்கத்துல ஐயோ டே எனக்கு கீழே வேற எனிமிடா. டே உழப்புல் உளுந்த வடாடா போச்சுடா. என்னடா வெறுப்புடா. என்ன ப்ரோ இங்க வாரு. எனிமி அடிச்சானா நான் என்ன பண்றது? இங்க வாருங்க டவுன் யார் சாமி எனக்கு இவ்வளவு கிட்ட. இங்க வாத்தியா
அவனை நாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு இது பண்றான் பத்தியாடா. கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டான்டா மணி. ரிவெஞ்ச் அடி இந்த மேட்ச். சவுண்ட் கேக்குது மேல இருப்பான். சரியா ஆளுக்கு சாக்லேட் சாப்பிட்டுட்டே பார்க்க போறோம். சாக்லேட் சாப்பிட்டுட்டே சாப்பிடணும். நான் செத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா கொண்டாடுறேன். நீங்க திங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நானும் திங்கிறேன். அது தப்பா? அது தப்பான்னு இருக்கிறேன். தப்பா? நான் பேசுறதெல்லாம் கரெக்டா தான்ப்பா இருக்கும். சரியா சீக்கிரம் என்னைய பண்ண செவல டோக்கன் இருக்குன்னு பாரு. வெளியில டோக்கன். எனிமிடா அவசரப்பற்றாத, மேட்சை திருப்பிடாத. ஒருத்தன் மட்டும்தான் இருக்க, ஒருத்தன் மட்டும் சூப்பர்ரா மணி. வேற லெவலா கேம் பிளே கொடுக்குறோம். செம்மையா ஆடிட்டு இருக்கேன். சரியா செம்மையா ஆடுற, செம்மையா ஆடுற, சூப்பரா ஆடிட்டு இருக்கு. கேம் பிளே தரமா ஓடிட்டு இருக்கு. சரியா மணி வாயை மிட்டாய் போட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உழப்பி உளுந்தவளை தான் போட்டு வாய்ஸ். நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம். பக்கத்துல எலும்பி இருந்தானா உழப்பல் உளுந்தவளை. சரியா எனிமி இருந்தானா உழப்பல் உளுந்தவளை தான். எப்போ வட்ட அப்பாடா 100 பிளட் எக்ஸ்ட்ரா வாங்கடா டே. எனிமையை பார்த்தேன்டா டே. வாடா டே. அடேங்கப்பா மேல இருக்கான் பத்தியா. டே டவுன்ரா டே. என்னடா டீம்மேட் என்னடா பண்றியான் டே. டே வெறுப்புடா. ஐயோ டே போச்சுடா முடிஞ்சுடா டே. சத்தியமா சொல்றேன் வெறுப்புடா எனக்கு. நான் உள்ள போய் உக்காந்துக்கிறேன்டா. 2ல் 1 பார்த்துக்கலாம்டா டே. 2ல் 1 இனிமையை பார்த்துக்கலாம்டா. வரட்டும்டா டே. அடிச்சு ஓட விட்றேன்டா டே. ஆடுறா இப்போ செம்ம ஃபார்ம்ல இருக்கேன்டா டே. இப்பதானே இறங்குவியான் சத்தியம். வா 2ல் 1 பாதே போச்சுடா டே. மேட்ச் போச்சுடா டே. அவ்வளோதான் மேட்ச் மாறிடுச்சுடா டே. கை விட்டு போச்சுடா டே. செத்துட்ட ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னிச்சு. அட செத்த பெரியலா. அத்தனை 33 கைஸ் பார்த்தீங்களா. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ் பாய்.